பத்து மலை உலகம் வியந்து பார்க்கும் மலேசியாவின் அடையாளம். மலைகளின் மத்தியில் கம்பீர காட்சியுடன் அலைகடல் திரளாய் மக்களின் நடுவே நாளும் அருள்வாளிக்கும் திருமுருகரின் விஸ்வரூபம் பக்த பெருமக்களின் பெரும் பாக்கியம். அந்த வகையில் பத்துமலை திருத்தலத்தில் 2026 புதிய ஆண்டின் முதல் நாளில் 140 அடி உயர திருமுருகன் சிலையின் 20ஆம் ஆண்டு திருவுருவ அருள் விழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பு அம்சமாக புத்தாண்டின் பிரம்மாண்ட அதிசயமாக 140 அடி திருமுருகன் திருவுருவச் சிலைக்கு பக்த பெருமக்களால் செலுத்தப்பட்ட பன்னீரால் பிரம்மாண்ட அபிஷேகமும் செய்யப்பட்டது. வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்து பக்த பெருமக்கள் நேர்த்திக்கடனாய் செலுத்திய பன்னீர் துளிகள் அலைகடலாய் பெருகி அருவியாய் திருமுருகன் மேனியில் அபிஷேகம் செய்ததில் மெய் சிலிர்த்து வழிபட்டனர் மக்கள். உலக பிரம்மாண்டமாய் இது பார்க்கப்பட்டது. வானில் இருந்து வாசனை நீர் கொட்டியது போல் முருகன் திருமேனியில் பன்னீர் பூவாய் படர்ந்ததில் புல்லரித்தது பக்த பெருமக்களுக்கு. மேலும் திருமுருக திருவுருவச் சிலையின் பொற்பாதங்களில் கோடி மலர்களை தூவி வழிபட்ட காட்சியும் மனதுக்குள் நறுமணத்தை தூவியது. விழாவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கலைஞர்கள் வருகை தந்து பாரம்பரியமிக்க பிரத்யேக படைப்புகளை வழங்கினர். ஆடல், பாடல், தேவாரம், திருவாசகம் என மக்களை அவர்கள் மகிழ்வித்துக் கொண்டே இருந்தனர். பிரம்மாண்ட மேடையில் பாரம்பரிய கலைகள் உற்சாகம் கூட்டியது. புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் பத்துமலை மண்டபம் முழுக்க கலை தோரணங்களாய் கலைஞர் பெருமக்கள் சூழ்ந்திருந்தனர். பலரும் இறை ஒப்பனையில் வியக்க வைத்தனர். சின்னஞ்சிறு குழந்தைகளின் மெய் சிலிர்க்க வைக்கும் பிரம்மாண்ட வாத்திய இசை அடாத மழையிலும் இசை மழையாய் மக்களை நினைத்தது. மழையில் நனைந்தபடியே பக்த பெருமக்கள் குழந்தைகளின் இசை ஆராதனையில் மூழ்கியது இசையின் உன்னதத்தை உணர்த்தியது. தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.